ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு கதை இல்லை, ஒரு வாழ்க்கை மாற்றம். இந்த வீடியோவை நீங்கள் தேடி வந்தீங்களா அல்லது இந்த வீடியோ தான் உங்களை தேடி வந்ததான்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் அதிசயம் தொடங்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது நம்ம சேனலில் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணின 369 டெக்னிக் பற்றியும் அதோட பிலீஃபும் கன்சிஸ்டன்சியும் சேரும்போது எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்னு ஒரு ரியல் கிளைண்ட் சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இதை சொல்லுவீங்க, கண்டிப்பாக அவருக்கே முடிஞ்சதுன்னா அப்போ எனக்கும் முடியும்னு. பிலீவர்ஸ், இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கிற அந்த நபர் நம்ம மாதிரியே ஒரு சாதாரண மனிதர் தான். அவருக்கு வயசு 30. அவருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகம். அவர் கையில் பணம் சேமிப்பு இல்லை மற்றும் அவர் மனசுல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னாரு. முன்னாடி அவரோட மாத வருமானம் 18,000 ரூபாய். அவருக்கு கடை இருக்கு. அவரே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இது கூட சொசைட்டி ப்ரெஷர் வேற. நைட்ல தூக்கம் வராது, மார்னிங் எழுந்தா லைஃப்பை நினச்சி பயம் வந்துடுது. இதுதான் அவருடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலை. ஒரு நாள் அவர் சொன்னது, நான் நல்லவனா இருக்க முயற்சி பண்றேன் ஆனால் வாழ்க்கை என்னை நல்லவனா இருக்க விட மாட்டேங்குதுன்னு. பிலீவர்ஸ், இந்த இடத்துல தான் நிறைய பேர் சரண்டர் ஆகிறாங்க. இதுதான் என் விதி, எனக்கு லக்கே இல்லை. நிறைய பேர் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் இங்கே தான் லைஃபோட டேர்னிங் பாயிண்டே இருக்கு. ஒரு நாள் பிலீவர்ஸ் வேர்ல்டோட ஒரு வீடியோ அவர் கண்ணில் பட்டுடுச்சு. 369 டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு, நம்ம நினைக்கிறத எப்படி ரியாலிட்டிக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது பற்றியும் பார்த்துருக்காரு. இந்த வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவர் முதல்ல சிரிச்சாராம். இதெல்லாம் யூடியூப் பேஜ் தான் அப்படின்னு நினைச்சாராம். ஆனால் அந்த வீடியோ முடியும் போது ஒரு லைன் அவரை நிறுத்துச்சு. நீ நம்புற வரைக்கும் யூனிவர்ஸ் ஒன்று டெஸ்ட் பண்ணும். அன்னைக்கு அவர் முடிவு பண்ணாரு, 21 days ட்ரை பண்ணலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நினைச்சாராம். அவர் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு அஃபர்மேஷன் வச்சுதான். அந்த அஃபர்மேஷன் என்னன்னா, நான் மாத வருமானம் ரூபாய் 40,000 பெறுகிறேன்னு எழுத ஆரம்பிச்சாரு. காலை எழுந்திரிச்ச உடனேயே 3 முறை எழுதினார் இந்த வாக்கியத்தை. மதியம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு நேரத்தில் 6 முறை எழுதியிருக்காரு இந்த வாக்கியத்தை. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 9 முறை எழுதியிருக்கிறாரு இதே வாக்கியத்தை. முதல் 7 நாட்கள் எதுவுமே ஃபீல் ஆகல அவருக்கு. டவுட் வந்துச்சு, மனசு சொன்னுச்சு இந்த டெக்னிக்லாம் வேஸ்ட்டுன்னு. ஆனால் அவர் நிறுத்தலை. 10வது நாள் அவர் மனசுல சின்ன அமைதி ஃபீல் பண்ணாரு. 15வது நாள் அவருக்கு வர நெகட்டிவ் தாட்ஸ் குறைஞ்சுது. 21வது நாள் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் வந்துச்சு. பிலீவர்ஸ், அந்த கால் அவருக்கு ஒரு பழைய கான்டாக்ட்ல இருந்து வந்துச்சு. ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கிடைச்சிச்சு. அப்போ அவரோட ஆட்டிடியூட் மாறி இருந்தது, கான்ஃபிடன்ஸ் ஹைல இருந்துச்சு, பேசும் விதம் மாறி இருந்தது. ஈஸியா அந்த ஜாபை அவருக்கு கிடைச்சிச்சு. 2 வாரத்துக்குள்ளார அவர் வருமானம் 18,000 ரூபாயில இருந்து அவர் கேட்ட அதே 40,000 ரூபாய்க்கு மாறுச்சு. அவர் என்னை கான்டாக்ட் பண்ணி சொன்ன வார்த்தை, மணி வர ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே என் மனசு ரிச் ஆயிடுச்சு மேம்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் தினமும் அஃபர்மேஷன்ஸ் எழுத மிஸ் பண்ண மாட்டாரு. நம்பிக்கை அவரோட ஹேபிட்டா மாறிடுச்சு. அவர்கிட்ட வாழ்க்கையை நினைச்சு சுத்தமா பயம் இல்லை. மற்றவங்க கூட கம்பேர் பண்ற மனநிலையும் அவர்கிட்ட இல்லவே இல்லை. வருமானம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, அது கூட ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆச்சு, ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆச்சு, அவரோட சுயமரியாதை ரிட்டர்ன் ஆச்சு. இப்போ அவர் அடுத்த ஸ்டெப்பான அவரோட லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகணும்னு நம்ம கிட்ட கோச்சிங் வந்திருக்காரு. பிலீவர்ஸ், இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னா, அவர் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, அவரும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன்தான். செகண்ட் பாயிண்ட், டெக்னிக் ரொம்ப சிம்பிள். தேர்ட் பாயிண்ட், கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட், விடாமல் முயற்சி பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட், எந்த மெத்தட் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, எதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் உங்கள் சக்ஸஸும் ஷேர் பண்ணுவேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஐ பிலீவ் மை சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு
டைப் பண்ணுங்க. ஸோ பிலீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான் வந்தது. நீங்கள் இன்னும் வெயிட் பண்ணினா வாழ்க்கை உங்களுக்காக வெயிட் பண்ணாது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது ஹோப் தரும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிலீவர்ஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, happy manifesting. நன்றி பிலீவர்ஸ்.